Hi viewers, welcome to Momys Teaching Chronicle. நான் HemaThiruvasagam. இன்னைக்கு நம்ம சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா பலூன் ராக்கெட். நாம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வீட்டில் செய்கிறதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை பார்த்து நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அடிப்படையாக இருக்கிறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா, அதாவது எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான். அதாவது நியூட்டனின் 3ஆம் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினை உண்டு அப்படிங்கிறது தான். இந்த விதியை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம கான்செப்டை ஒழுங்காக புரிஞ்சிக்கணும். இந்த துடுப்பை வச்சு படகு முன்னாடி போகிறது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போது இந்த படகோட முன்பகுதியை பின்னு வச்சுக்கலாம், இந்த துடுப்பு தான் ஏன்னு வச்சுக்கலாம். இந்த ஏ என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆக்ஷன் பண்ணுது, அந்த ஆக்ஷனால் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. இப்போ பாருங்கள், ஏ ஒரு ஆக்ஷன் செய்து அந்த ஏவோட ஆக்ஷனில் வந்த ஃபோர்ஸ்னால் பி ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் ஆகுது. அப்படின்னா துடுப்போட ஃபோர்ஸ்னால தான் படகு முன்னோக்கி செல்லுது அப்படிங்கிறது தான் நியூட்டனின் 3ஆம் விதி நம்மளுக்கு சொல்ல வருது. வாங்க குழந்தைங்களுக்கு இது ஈஸியாக வீட்டில் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி த்ரெட்டை 2 ஸ்ட்ராங்கான எட்ஜில் கட்டிக்கணும். இதை நீங்கள் ஒருவேளை இண்டோரில் செய்கிற மாதிரி இருந்தால் 2 ஸ்ட்ராங்கான ஸ்டூல்லையோ சேர்லையோ கட்டிக்கோங்க. இந்த நூலை கட்டுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு ஸ்ட்ராவை இந்த நூலுக்குள்ளே நுழைச்சி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு பலூனை நல்லா ப்ளோ பண்ணிக்கோங்க. ஊதி அதை கட்டாமல் அப்படியே விட்டுறணும். இப்போ நான் இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி பலூனை ஊதி காற்று வெளியே போகாமல் கையில் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ பலூனோட ஓப்பனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சுருட்டி ஒரு கிளிப்பில் நம்ம லாக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம கிளிப் போட்டு வச்சாலும் ஏதாவது ஒரு கேப்பில் ஏர் லீக் ஆகிட்டு தான் இருக்கும். கான்ஷியஸாக நீங்கள் கிளிப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஸ்ட்ராவை கயிறில் உள்ளே நுழைச்சி நம்ம கட்டியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்ட்ராவோடு சேர்ந்து இந்த பலூனை நான் செலோ டேப் போட்டு ஒட்ட போகிறேன். நான் அவுட்டோரில் பண்ணதானே ரொம்ப காற்றடிச்சது. நீங்கள் ஒருவேளை இன்டோரில் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. ஒரு விசிபிலிட்டிக்காக நான் அவுட்டோரில் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு எட்ஜில் பலூனை வச்சு கிளிப்பை ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை ரிமைண்ட் பண்ணலாம். இந்த கிளிப் இருக்கிற ஏரியா தான் ஏன்னு வச்சுக்குவோம். பலூனோட டாப் ரீஜன் தான் பின்னு வச்சுக்குவோம். இந்த கிளிப் இருக்கிற ஏரியாவில் ஃபோர்ஸாக உள்ளே இருந்த ஏரெல்லாம் வெளியே வரதுனால பலூன் முன்னோக்கி அந்த விசை இழுத்துட்டு செல்லுது. ஃபோர்ஸாக ஒரு விசை நம்மளை முன்னோக்கி செல்ல வைக்குது அப்படின்னா அதுக்கு பேர் த்ரஸ்ட்னு சொல்கிறோம். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினை உண்டு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ம நிறைய ஹாட் ஏர் பலூன் பார்த்துருப்போம். ஸோ இந்த விதியின் படி தான் இந்த செயல்பாடுகள் நடக்குது. வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா பெரிய பெரிய தியரிஸை கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிடலாம். இன்றைக்கி பார்த்த ராக்கெட் பலூன் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.